துரந்தர் தி ரிவெஞ்ச் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கள்ல. நாங்க பார்டர் பக்கத்துல தான் இருப்போம். எவ்வளவு பேரை முடியுமோ கூட்டிட்டு வாங்க. முடிஞ்சா வந்து தொட்டு பாருங்க. ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழை. அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்தார். மரணத்திற்கு பிறகு இப்போது லியாரியை யார் ஆட்சி செய்ய போகிறார்? இந்த பாட்டு செம்மையா இருக்குங்க. செம்மையா இருக்கு இந்த கட்டு மட்டும். இப்ப ஏண்டா அடற? நீ கேள்விப்பட்டது இல்லையா? வலிய தாங்குறவன் தான் உண்மையான ஆம்பளை. மியூசிக் பயங்கரமா இருக்கு. ஹிந்துஸ்தானி காஃபியோட தலையை வெட்டி எடுத்துட்டு போய் முஸ்ரஃபோட டைனிங் டேபிள் வச்சவன் இந்த மேஜர் இக்பால். சத்தியம் பண்ணி சொல்ல, நாளைக்கு ஒரு இந்தியன் சோல்ஜரோட தலையை வெட்டி லால் மஸ்ஜிதோட கோபுரத்துல தொங்க விடுவேன். இந்த மியூசிக்கும் இந்த டைலாக்கும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. தரமான சம்பவங்க. செம்ம. அந்த பாம் அந்த வெடிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே எப்படி சொல்லுது, புஷ்பான்லேருந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீபாவளி தான் போலையே. இந்தியா தான் முடிவு பண்ணும். சரி சார், உங்க பாம்பு சில வார்த்தைகளை எல்லாம் வெள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க. யுவர் பட்டக்ஸ் ஆர் ரியலி ஒயிட். நல்லா உள்ள பெரிய ஒரு எப்படி சொல்லுது, உள்ள ஒரு பெரிய தீபாவளியே கொண்டாடிருக்காங்க போலயே. அப்படியே இந்த பக்கம் கண்ணு வர, இந்த பக்கம் வெடிக்க தீபாவளி தான், சரியான ஒரு தீபாவளி தான். பயங்கரமாக உள்ளே விளையாடி இருக்காங்க தீபாவளியில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லரு, செம்ம ட்ரெய்லரு. மாதவன் சார் உடைய அங்கேருந்து ஒரு லைட்டிங் ஒன்று வருது. இங்கே அந்த பக்கம் வந்து பிளாக் கலரு, எல்லோ கலரில் டைலாக் வருது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மாதவன் சாரை காட்டும் போது ரெட் கலராக வர விதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து ரன்வீர் சிங் சார் அவங்கள வந்து 4 விதமாக காட்டுற இது ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி ஒரு சக்கரை மாதிரி நெருப்பு சுற்றிக்கிட்டே இருக்குது, அங்கே ஒரு அங்கே காட்டுற விதம். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து அவர் எப்படி மாறிக்கிட்டே வர்றாரு டக்கு டக்குன்ற அந்த கட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ரெட்டாகவும், இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் பிளாக், இதெல்லாம் நடுவில் அவர் நிற்கிற மாதிரி சரியான ஒரு தோற்றம், செம்மையான ஒரு லுக்கில் இருக்கார். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கதை ஒன்று படிக்கிறோம், ஒரு புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று படிக்கிறோம். அந்த கதையில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் உள்வாங்கினோம்னா, அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னா நம்ம வாங்கினோம்னா அந்த கேரக்டரில் இறங்கி நம்ம அந்த கதையை படிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ரன்வீர் சிங் அவங்களுடைய வந்து
அவங்க கேரக்டரா நம்ம உள்ளே போன மாரி எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அந்த சிச்சுவேஷனில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு என்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. செமையா இருக்கு, செமையா இருக்கு. ட்ரெய்லர் கட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உள்ள அந்த பிஜிஎம் அப்படி ஓடுதுங்க. பயங்கரமா அந்த உள்ள ஓட ஓட அந்த கன் சவுண்டு மிக்ஸிங்கு, இந்த உள்ள ஒரு பாட்டம் இதெல்லாம் ஒரு மாரி மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது அப்படியே பயங்கரமா இருக்கு. அப்புறம் ஒரு உருவம் எரிஞ்சுக்கிட்டே வந்த விதம், அங்கங்க நெருப்பு எரியிற விதம் எல்லாமே விஷுவலைசேஷனா மிரட்டியிருக்காங்க. அந்த லைட்டிங் ஒர்க் எல்லாமே மிரள வைக்குது. சரியா மிரள வைக்குது. ஒரு பாம் ஒண்ணு வெடிக்குது. அதான் புஸ்வானம் சொல்லியிருப்பேன். அந்த பாம் வந்து விழும்போது புஸ்வானத்துலேருந்து பூ வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி அவ்வளோ அழகா அது வந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சரியான ஒரு படமா இருக்கும்னு நெனைக்கிறேன். தியேட்டர்ல வந்து இந்த படம் பார்க்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தரமா இருக்கும். ஏன்னா விஷுவலைசேஷன்ஸ்ல சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. பாய்.